சுவாமியே சரணம். சபரிமலையில் மொபைல் போன் பயன்படுத்துவதை பற்றி ஒரு சிறிய விளக்கம். சாதாரணமாக எல்லா கோவில்களிலும் மொபைல் போன் பயன்பாட்டை முற்றிலும் தவிர்க்க சொல்லுவது நாம் அறிந்த ஒன்றாகும். ஆனால் சபரிமலை மொபைல் போன் பயன்படுத்தக்கூடாது என்றிருந்தாலும் வேறு கோவில்கள் போன்று கடுமையான விதியாக இல்லாமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம், சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் வெவ்வேறு ஊர்களிலிருந்து வருவார்கள் மற்றும் எல்லோரும் ஒரே நிறத்தில் ஆடை அணிந்திருப்பார்கள். இந்த சூழ்நிலையில் யாரேனும் காணாமல் போகும் வாய்ப்புகள் அதிகம். ஆகையால் மொபைல் போன் பயன்பாட்டை அனுமதிக்கிறது. ஆனால் சில சொற்ப அளவிலான பக்தர்கள் கோவிலின் சரணாலயத்தில் இருக்கும் சுவாமியை வீடியோ எடுத்து அதை பகிர்வது தவறு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் சபரிமலையில் இத்தகைய வசதிகள் இருந்தும் நாம் எத்தனை பக்தர்கள் தன்னுடன் வந்த சக பக்தர்களை காணவில்லை என்று பல மொழிகளின் கூறுவதை நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா? ஒருவேளை மற்ற கோவில்கள் போன்று சபரிமலையில் இத்தகைய கடினமான விதிகள் வந்தால் மைக்கில் அறிவிப்பு செய்யும் இடத்திலிருந்து பம்பை வரை கியூ நிற்க வேண்டிய சூழல் உருவாகலாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.